வணக்கம் நண்பர்களே. இது VDL விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எல்லாரையும் திரும்பவும் பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. போன பகுதியில எதிரி படையினர் வேட்டுவன் பாறையில போர் நடத்துறாங்க. அந்த சமயத்துல உடம்பு முழுக்க தீக்களிய பூசிக்கிட்டு தீயில இருந்து வெளியே வந்து பரம்பு வீரர்கள் எதிரி படைய தாக்குறாங்க. அந்த சமயத்துல எதிர்பாராத விதமா நீலனை கைது செய்றாங்க. கைது செய்யப்பட்ட நீலனை தேர்ல கட்டி மூஞ்சல் நோக்கி கொண்டு போறாங்க. அது வரைக்கும் போன பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். வீர யுக நாயகன் வேள்பாரி, பகுதி 86. நாகரவண்டினை கொத்தி கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி மகிழ்வின் உச்சத்தையே வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாரு குலசேகர பாண்டியன். யவன தேரலை குடிச்சுக்கிட்டே அவர் சொல்றத மகிழ்ந்து கேட்டாங்க செங்கன சோழனும் உதயஞ்சேரலும். குடியில ஒருத்தரை ஒருத்தர் விஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. போர் சூழலில் அளவின்றி குடிப்பதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாரு முசுகுந்தர். ஆனா அதுக்கான வாய்ப்பே அமையல. இத்தனை நாளும் மையர் கிழாரின் மாளிகையில தங்க வைக்கப்பட்டிருந்த ஹிப்பாலஸ் இன்னைக்கு மூஞ்சலுக்கு அழைக்கப்பட்டான். இந்த விருந்துல அவனும் பங்கெடுத்தான். ஹிப்பாலஸ் கிட்ட குலசேகர பாண்டியன் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, நாகரவர்டினை நமது கூட்டுக்கு கொண்டு வந்து விட்டோம். இனி நமக்கான இறை நம்மை தேடி வந்தே தீரும். மூவரும் இணைந்து வளைத்து வளைத்து வேட்டையாடுவோம். கருங்கை வாணனுக்கு உடனடியா மருத்துவ உதவி தேவைப்பட்டதால அவனும் விருந்துல பங்கெடுக்கல. மருத்துவர்களின் கூடாரத்துல இருந்தான். நீண்ட காலத்துக்கு பின்னால இன்னைக்குதான் அவனோட வீரத்தை அவையில புகழ்ந்து பேசுறாரு குலசேகர பாண்டியன். பேரரசர் அவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை வைப்பூர் தாக்குதலால் சிதைந்து போச்சு. ஆனா அதை எப்படியாவது மீட்டு எடுக்கணும் அப்படின்னு பேருறுதியோட செயல்பட்டுக்கிட்டு இருந்தான் கருங்கைவாணன். ஆனா இன்னைக்கு அந்த உறுதி தளர்ந்து போயிருச்சு. திட்டமிட்டபடி நீலனை சிறையெடுத்து வந்துட்டான். ஆனா நேற்றிரவு நடந்த தாக்குதல் அவன் வாழ்க்கையில இதுவரை காணாத ஒண்ணு. சின்னஞ்சிறிய கூட்டம் ஒன்று வேந்தர் பெரும்படையை முழு முற்றா அழிச்சிருச்சு. மாவீரர்களான திதியனும் துடிச்சாத்தனும் கொல்லப்பட்டாங்க. பங்கெடுத்த வீரர்களை 10ல் 1 பங்கு வீரர்கள் மட்டுமே உயிரோட வந்தாங்க. அவங்கள பாதி பேருக்கு போர்க்களம் போகவே நீண்ட காலமாகும். போர்ல 2 முறை மயிரிழையில் உயிர் தப்புனான் கருங்கைவாணன். இவை எல்லாமே பரம்பு வீரர்களின் திறனை வெளிப்படுத்துவனவாக இருந்தாலும் நெருப்பை பிளந்து கொண்டு அவங்க தாக்குதல் தொடுத்த முறை குருதியை உறைய வைப்பதா இருந்துச்சு. நினைக்கும் போதே நடுக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த தாக்குதல்ல தப்பித்த ஒவ்வொருவனும் இனி இதைத்தான் பேசுவான். பரம்பு வீரர்களின் கற்பனைக்கு எட்டாத வீரமும் ஆற்றலும் அடுத்து வரும் நாட்கள்ல வேந்தர் படை முழுவதும் பரவும். எதிரி படையினர் நம்மை போன்ற மனிதர்கள்தான் அப்படின்ற எண்ணம் மாறி அவர்கள் பேராற்றல் கொண்டவர்கள் அப்படின்னு ஆழ்மனம் நம்பும். இதை எப்படி மாற்றப் போறோம்? அவர்களை வீழ்த்தும் வலிமை நமக்கு இருக்கிறது அப்படின்றத படை வீரர்களின் எண்ணிக்கையால மட்டுமே உருவாக்கிவிட முடியாது. 600 வீரர்கள் கொண்ட படைப்பிரிவை அந்த சின்னஞ்சிறிய கூட்டம் அழித்து முடிக்க அதிக நேரம் ஆகல. அப்படின்னா குவிக்கப்பட்டுள்ள இந்த பெரும் படையை அவர்களால் வென்றுவிட முடியும் தானே? கேள்விகள் விடாது மேலிருந்து கொண்டே இருந்தது. கண்களை மூடுங்கள், முகம் முழுவதும் பச்சிலை தடவ வேண்டும் அப்படின்னாரு மருத்துவர். கண்களை மூடினால் நெருப்பை பிளந்து கொண்டு பரம்பு வீரர்கள் வெளிவந்து கொண்டே இருந்தாங்க. கருங்கை வாணனால் கண்களை மூடவே முடியல. இந்த பெரும் போருக்கு தலைமை ஏற்கும் மகா சாமந்தனாக கருங்கை வாணனை தேர்வு செய்தது எவ்வளவு பொருத்தமானது அப்படின்னு உதயஞ்சேரலும் செங்கன சோழனும் பாராட்டி பேசுறாங்க. போர்க்களத்தில் சிறந்த தளபதியை கொண்டுள்ள மன்னன் நிம்மதியாக படுத்துறங்குவான் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா அப்படின்னு கேட்டாரு முசுகுந்தர். ஆமாம் அப்படின்னு வேந்தர்கள் வழிமொழிகிறாங்க. நிறைந்த மயக்கத்துல குலசேகர பாண்டியன் ஹிப்பாலஸ் கிட்ட சொன்னாரு, நீங்கள் நாளை புறப்பட்டு மதுரைக்கு சென்று ஓய்வெடுங்கள். பாரியை வீழ்த்திவிட்டு நாங்கள் வந்து சேருகிறோம். ஹிப்பாலஸ் மகிழ்வோடு அதை ஏற்று தலை வணங்கி நன்றி சொல்றான். மகிழ்வின் உச்சத்திலும் நிலை கொள்ளாத மயக்கத்திலும் கூட பாண்டிய வேந்தர் செயலில் கவனத்தோடு இருப்பார் அப்படின்றத பல முறை பார்த்து வியந்தவர் தான் முசுகுந்தர். இன்றைய செயலும் அப்படிதான் இருந்தது. குலசேகர பாண்டியரை யாராலுமே கணித்து சொல்ல முடியாது. எந்த சொல் கொண்டு செயலின் திசையை எந்த பக்கம் திருப்புவார் அப்படின்றத இத்தனை ஆண்டுகளாக உடன் இருக்கும் தன்னாலேயே புரிஞ்சுக்க முடியலையே.
உதயஞ்சேரலும் செங்கன சோழனுமா புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஹிப்பாலஸ அனுப்பி வைக்கிற வேலையில ஈடுபடுறாரு முசுகுந்தர். நள்ளிரவுக்கு பிறகும் வெகு நேரம் விருந்து நீண்டுகிட்டே போனது. மறுநாள் பொழுது விடிந்த பின்னால நாகக்கரட்டிலிருந்து தனித்த தேர் ஒண்ணு கீழிறங்குது. கரு நிறத்தாலான பெரும் போர்வையை உடல் முழுவதும் சுற்றி தேரின் வலதுபுற கைக்கட்டையை பிடித்தபடி வந்துகிட்டு இருந்தாரு கபிலர். வேந்தர்களோட படையணியை நோக்கி கீழிறங்கி வந்தது தேர். உடலின் அத்துணை உறுப்புகளும் செயலற்றதைப் போல உணர்ந்த நாள் இது. உயிர் துடிப்பற்று இருந்தன அவருடைய கண்கள். ஆனாலும் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் அப்படின்றதுல அவரது உள்ளம் தெளிவோட இருந்தது. தேர் வேந்தர்களின் படையணிக்கு அருகில் வந்து நிக்குது. வீரன் ஒருவன் தேருக்கு அருகில் வந்து, செய்தி என்ன அப்படின்னு கேக்குறான். கபிலர் வந்திருக்கிறேன் என்று வேந்தர்களிடம் சொல் அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்லி அவன் செய்தியை சொல்ல மூஞ்சலை நோக்கி குதிரையில போறான். நள்ளிரவுக்கு பின்னாலேயும் விருந்து நீண்டதால வேந்தர்கள் யாருமே எழுந்திருக்கல. மூஞ்சலின் வாசலிலேயே அந்த வீரன் நின்னுட்டு இருந்தான். நெடும் பொழுது கிடக்குது. கபிலரின் தேர் அசைவற்று நின்னுட்டு இருந்துச்சு. அனுமதிக்காக காத்திருக்கும் நீண்ட பொழுதை கபிலர் முதன் முறையா சந்திக்கிறாரு. மனம் கொந்தளிப்பிலேயே இருக்கு. தேரோட்டி வந்த வீரன் இடது பக்க கட்டையில் தொங்கிக்கிட்டு இருந்த மூங்கில் குடுவையில் உள்ள நீராகாரத்தை கபிலருக்கு தருவோம் அப்படின்னு நினைச்சு திரும்புறான். எக்காரணம் கொண்டும் திரும்பாதே, அழைப்பு வருகிறதா என்று மட்டும் பார் அப்படின்றாரு. கபிலரின் திடமான குரல் கேட்டு சற்றே அதிர்ச்சி ஆகிறான் வீரன். இரளிமேட்டிலிருந்து பாரி கபிலரை பார்த்துக்கிட்டே இருப்பான். இவ்வளவு பொழுது அவர் நிற்க வைக்கப்பட்டதை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. உடனே திரும்பி வாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவான். அதனாலதான் எப்பக்கமும் திரும்பாதே அப்படின்னு வீரன் கிட்ட கபிலர் சொல்றாரு. பொழுது நண்பகலை கடந்தது. தேர் தனது இடம் விட்டு நகராமல் நின்று கொண்டே இருந்தது. அனுமதி கேட்க சென்றவன் வந்து சேர்ந்தான். கபிலரின் தேர் படையணிக்குள் அனுமதிக்கப்பட்டது. குதிரை வீரன் வழிகாட்டி முன் சென்றான். படையணிகளுக்குள்ளும் வாசனைகளுக்கிடையேயும் வளைந்து நெளிந்து சென்ற தேர் இறுதியில் மூஞ்சலை அடைந்தது. கபிலர் இறங்குறாரு. வரவேற்க யாருமே இல்ல. எந்த கூடாரம் நோக்கி போறது அப்படின்னு கொஞ்சம் குழப்பமா இருந்தது. குதிரை வீரன் 3ஆம் கூடாரத்தை கை காட்டி, உங்களை அங்கே வர சொன்னார்கள் அப்படின்றான். கபிலர் அதை நோக்கி போறாரு. அருகில் செல்ல செல்ல இசைக்கருவிகளின் ஓசை கேக்குது. மகிழ்ச்சியின் வெளிப்பாடு முகத்துல அரையிற மாதிரி இருந்தது. உடல் கூசி நடுங்குது. கபிலரோட கால்கள் நகராம நிக்குது. கொஞ்ச நேரத்துல கூடாரத்திலிருந்து வெளியே வந்த முசுகுந்தர் அவருக்கு வணக்கம் தெரிவித்து உள்ளே அழைச்சிட்டு போறாரு. இசை நிகழ்வு முடிவுற்றதும் கபிலர் உள் நுழைறாரு. வேந்தர்கள் மகிழ்வோடு உட்கார்ந்திருந்தாங்க. பெரும் புலவரை வழக்கத்தை விட பேரோசையோட வரவேற்கிறாரு குலசேகர பாண்டியன். வரவேற்க ஆட்கள் இல்லாத போது என்ன உணர்வை ஏற்படுத்த முடிந்ததோ அதே உணர்வை வரவேற்கும் போதும் ஏற்படுத்த முடிந்தது. அவையை வணங்குறாரு கபிலர். என்ன புலவரே, நண்பகலில் இவ்வளவு பெரிய போர்வையை போர்த்தி கொண்டு வந்திருக்கிறீர், உடல் நடுங்குகிறதா அப்படின்னு கேக்குறான் சோழவேழர். தோழனின் நடுக்கத்தை பெரும்புலவர் தானும் உணர்கிறாரோ அப்படின்னு கேக்குறான் உதயஞ்சேரல். மனிதனுக்குள்ள அவமானத்தை துளையிட்டு உள்நுழைக்கிற கருவி சொற்களின்றி வேறில்லை. கன நேரத்துல உடல் நடுங்குது. சூம்பி போயிருந்த வலது கால் நடுவிரல் உள்ளிழுக்குது. பின்னங்கால் நரம்பு இழுக்க தடுமாறுவது போல இருந்தது. கண்களை மூடி உடலையும் மனதையும் திடப்படுத்திக்கிறாரு. தனக்கான சொற்கள் எதுவும் தன்னிடம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. நீலனை பார்க்கும் வரை சொல்லேந்த கூடாது அப்படின்ற முடிவோட இருந்தாரு. பெரும் புலவர் நம்மை பார்க்க வரவில்லை, நீலனை பார்க்கவே வந்துள்ளார். எனவே முதலில் அவர் நீலனை பார்த்துவிட்டு வரட்டும், பிறகு பேசலாம் அப்படின்றாரு குலசேகர பாண்டியன். சரி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த முசுகுந்தர் கபிலரை அழைச்சிக்கிட்டு வெளியில வந்தாரு. மூஞ்சலில் பெரும் கூடாரங்கள் போதிய இடைவெளி விட்டு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கூடாரங்களுக்கு நடுவே சின்னதாய் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. முசுகுந்தர் அதை நோக்கி கூட்டிட்டு போறாரு. கபிலரின் கால்கள் முன்னகர தயங்குது. நீலன் எந்த நிலையில் இருக்க போகிறான் அப்படின்ற கவலை அவரை மேலும் நடுக்கமுற வைக்குது. முசுகுந்தர் கூடாரத்தின் திரைச்சீலையை விலக்கியபடி கபிலர் உள்ளே செல்ல கையை நீட்டுறாரு. உள் நுழைந்தார் கபிலர். கூடாரத்தின் நடுவில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் மரத்தூண் ஒன்றில் சாய்ந்து கிடந்தான் நீலன். உடல் எங்கும் குருதி வழிந்த கருந்திட்டுக்கள் இருந்தன. இன்னும் சில இடங்களில் செங்கசிவு நிற்காமல் இருந்தது. கால் தொடையில் ஈட்டி இறங்கிய இடத்தில் துணிகளை கொண்டு கட்டியிருந்தான்.
ஆங்காங்கே தசைகள் பீந்து தொங்க ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தன. கண்கள் உட்செருகியபடி கிடந்தவன் ஓசை கேட்டு விழித்து பார்க்க முயற்சி பண்றான். புருவங்கள் தான் மேலேறிட்டு இருந்தது. இமைகளை திறக்க முடியல. முயன்று இமை திறந்து பார்க்கறான். எதிரில் கபிலர். அவனது தலையை கைகளால் மெல்ல தடவியபடி அருகில் மண்டியிட்டு உட்கார்றாரு. விழிகள் ஏறிட்டு கபிலரை பாக்குது. கலங்கிய கண்களோடு அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு கபிலர். அவரோட கண்கள் அவனது காயங்களை தேடி தேடி நகருது. எதிரியின் கூடாரத்தில் கட்டுண்டு கிடக்கும் மாவீரனிடம் நம்பிக்கையூட்டும்படி பேச கபிலரால் முடியும். ஆனால் நீலனை பல நேரங்களில் தன் மகனைப் போல உணர்ந்தவர் அவர். அவரது மனம் உணர்வுகளின் கொதிகலனாக இருந்தது. கண்களில் நீர் பெருகிட்டே இருந்தது. அவனது காயங்களினூடே கைகள் நகர்ந்தபடி இருந்தன. கபிலரை நீலனால முழுமையா உணர முடிந்தது. மெல்ல அவன் பேசத் தொடங்குறான். உங்களை சந்தித்த முதல் நாள் நான் என்ன சொன்னேன் என்பது நினைவிருக்கிறதா? தன்னோட உடல் நடுக்கத்தை வெளிக்காட்டிக்க கூடாது அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற கபிலருக்கு நீலன் எதை கேட்கிறான் அப்படின்னு புரியல. நீலன் சொல்றான், வேட்டுவன் பாறைக்கு நீங்கள் வந்த அன்று சொன்னேன். வீரனின் வாழ்வு மிக குறுகியது. பரம்பு நாட்டுக்கு நாற்புறமும் எதிரிகள். எப்போது போர் மூலம் என தெரியாது. போர்க்களத்தில் நான் சாயும் போது எனது ஈட்டியை இறுக பற்றி முன்னேற என் மகன் வந்து நிற்க வேண்டும் என்று கண்களை அகல திறந்தபடி கேட்டுக்கிட்டு இருந்தாரு கபிலர். நான் எனது வார்த்தையை காப்பாற்றி விட்டேன். இன்னும் சில நாட்களே ஆனாலும் நான் மரணிப்பதற்குள் மயிலா வீர மகவை ஈன்றெடுப்பாள் அப்படின்னு சொல்றான் நீலன். கலங்கியபடி சொல்றாரு கபிலர். நீ மாவீரன். போரிடும் முன்பே வாகைப்பூ ஏந்தி வந்த உன்னை மரணம் எப்படி அணுகும்? மயிலாவுக்காக குமரி வகையை பறித்து போனது நினைவுக்கு வருது. ஆதினி இதை சொல்லித்தான் மயிலாவை ஆற்றுப்படுத்தி இருப்பாள் அப்படின்னு தோணுது. கொற்றவை உனக்கு வெற்றி வகையை தந்து அனுப்பியுள்ளாள். அதனால்தான் உனது வீரத்தை இன்று பரம்பேர் பேசுகிறது அப்படின்னு சொல்றாரு கபிலர். தொடர்ந்து பேச முயற்சி செய்யறான் நீலன். ஆனால் அது அவ்வளவு எளிதாக இல்லை. முயன்று சொல்றான். என்னை விட பெரும் வீரத்தை வெளிப்படுத்தியவர்கள் சோமக்கிழவனும் கொற்றனும் தான். கிழவனும் சிறுவனும் எண்ணிலடங்காத எதிரிகளை அழித்தொழித்தார்கள் அப்படின்னவன் கொஞ்சம் இளைப்பாடுறான். காலம்பனிடம் மன்னிப்பு கேட்டதாக சொல்லுங்கள். கொற்றனை நான் காக்க தவறிவிட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே உடைந்து கலங்குறான் நீலன். இல்லை, உரிய நேரத்தில் உதவ முடியாததற்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்க சொல்லி பாரி கூறினான். என்ன பேசுகிறார்கள் அப்படின்னு பக்கத்துல நின்னு கேட்டுட்டு இருந்தாரு முசுகுந்தர். நீலன் மீது மொய்த்து கொண்டிருந்த ஈக்களை விரட்டியபடி தான் போர்த்தியிருந்த போர்வையை எடுத்து உதறாமல் அவன் மீது இருக்கச் சுற்றி போர்த்தினார் கபிலர். அவனது காலிலே குருதி வடிய தொங்கிக் கொண்டிருந்த மேலாடையின் சிறு பகுதியை கிழித்து எடுக்கிறாரு. கிழித்து எடுத்து அந்த சிறு துணியை கை விரல்களில் சுருட்டியபடியே சொல்றாரு. வரும் முழு நிலா நாளில் கொற்றவைக்கு குருதியாட்டு விழா. கூத்து திடலில் திரி போட வேண்டுமல்லவா அப்படின்றாரு. நீலன் அவரையே உத்து பாக்குறான். பாரிதான் எடுத்து வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு துணியை சுருட்டி முடிக்கிறாரு. நீலனுக்கு நல்லாவே புரியுது. போர் முடிவுற்றவுடன் நடப்பதுதான் குருதியாட்டு விழா. முழு நிலவுக்கு இன்னும் 12 நாட்கள் தான் இருக்கு. அதுக்குள்ள எதிரிகளை வென்று முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான். அது மட்டுமல்ல, போரிலே தமது குருதி படிந்த ஆடை கொண்டே கொற்றவைக்கு விளக்கேற்ற திரி போடுவாங்க. நீலனின் குருதி படிந்த மேல் துணியை எடுத்து வர சொன்னதற்கு காரணம் குருதியாட்டு விழாவுக்கு நீலன் திரி போட வந்து சேருவான் அப்படின்றதுதான். நீலன் கிட்ட சொல்ல வேண்டிய எல்லா செய்திகளையும் சொல்லி முடிக்கிறாரு கபிலர். 12 நாட்களில் எதிரிகளை வென்று உன்னை மீட்பேன் அப்படின்னு பாரி சொன்னதாக கபிலர் சொன்ன எதுவுமே முசுகுந்தருக்கு புரியல. சரி, புறப்படலாம் அப்படின்னு முசுகுந்தரை பார்த்து சொல்லிக்கிட்டே நீலன் பக்கத்துல இருந்து எழுந்தாரு கபிலர். மகிழ்வின் ஒளி ஏறிய முகத்தோட அவரையே பார்க்கிறான் நீலன். அந்த பார்வை விளங்கிக் கொள்ள முடியாத ஆழத்தோட இருந்தது. விடை பெற்று கூடாரத்துக்கு வெளியில வந்தாரு கபிலர். கொஞ்சம் தொலைவு கடந்ததும் முசுகுந்தர் கேட்கிறாரு. அவன் மீது அளவு கடந்த அன்பு கொண்டுள்ளீர்களே? ஆம் அப்படின்னு தலைய மட்டும் ஆற்றாரு கபிலர். நீங்கள் போர்த்தியிருந்த போர்வையை அவனுக்கு ஏன் போர்த்தினீர்கள்? மேலெல்லாம் ஈக்கள் மொய்க்கின்றனவே, அதிலிருந்தாவது அவனை காப்போம் என்றுதான். நீங்கள் நினைத்தால் அவனையே காப்பாற்றலாம். சற்றே நடையின் வேகத்தை குறைக்கிறாரு கபிலர். முசுகுந்தரை பார்க்கிறாரு. மூவேந்தர்களுக்கு உதவுவதாக வாக்களியுங்கள். உங்களின் தேரிலேயே அவனை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்கிறேன். சிரிக்கிறாரு கபிலர். மேகம் எப்படி காற்றுக்கு எதிராக பயணிக்கும்?
நீலனின் மீது உங்களுக்கு இருப்பது உண்மையான அன்பென்றால் வீசும் காற்று ஒரு பொருட்டல்ல. அன்பின் உண்மைத்தன்மையை உங்களால் கண்டறிய முடியுமா முசுகுந்தரே? நிச்சயம் முடியும். கபிலரை எத்தனையோ ஆண்டுகளாக அறிந்தவன் நான். எளிய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காத பேரறிஞர். ஆனால் இன்று அவனோடு பேசும்போது உங்களின் கண்கள் எத்தனை முறை பெருக்கெடுத்தன என்பதை கவனித்தேன். கபிலர் தானா இவர் என்று உங்களின் மீதே எனக்கே ஐயம் வரும் அளவுக்கு இருந்தது. அவன் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பு. அவன் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானவன் என்று புரிந்து கொண்டேன். அதனால்தான் சொல்கிறேன், உங்களால் அவனை காப்பாற்ற முடியும். அவனது துன்பங்கள் கண்டு என்னை அறியாமல் கண்ணீர் சிந்தினேன். ஆனால் எனது துன்பத்தை பாரி அறிய நேர்ந்தால் குருதி சிந்துவான். முசுகுந்தர் கொஞ்சம் அதிர்ச்சியோட கபிலரை பாக்குறாரு. கபிலர் சொல்றாரு, ஒருவேளை காற்றை எதிர்த்து கூட மேகம் பயணிக்கலாம். ஆனால் வானத்தை விட்டு விலகிச் செல்ல கதிரவனுக்கு வழி ஏதும் இல்லை. முசுகுந்தர் பேச்சின்றி அமைதியாகிறாரு. பெரும் புலவரை வசப்படுத்துதல் எளிதன்று அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆனாலும் கண் கலங்கியதை பார்த்து கல்லெறியலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சாரு. எதுவும் நடக்கல. 2 பேரும் வேந்தர்களின் கூடாரத்துக்குள்ள நுழையிறாங்க. அவருக்கான இருக்கையில அமரும் வரை கூட காத்திருக்க ஆயத்தமா இல்ல. வந்தவுடன் சோழவேளன் கேக்குறாரு, என்ன கபிலரே, இதை எதிர்பார்த்திருக்க மாட்டீரே? இருக்கையில அமர்ந்துகிட்டே கபிலர் சொல்றாரு, ஆம், பெருவேந்தர்கள் மூவரும் கோழையின் செயலை செய்வார்கள் என எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதிர்ந்தது அவை. தனக்கான சொற்களை கைக்கொள்ளத் தொடங்குறாரு கபிலர். பாரி என்ன நோக்கத்துக்காக அனுப்பி வைத்தானோ அந்த வேலை முடிஞ்சிருச்சு. நீலனுக்கான செய்தி சொல்லப்பட்டு விட்டது. இனி கபிலர் சொல்லை சுழற்ற தடையேதும் இல்லை. எது கோழையின் செயல்? திரண்டு நிற்கும் படை கண்டு தோள்கள் புடைக்க களம் காணாமல் காடுகளுக்குள் ஒளிந்து கிடப்பது கோழையின் செயலா? அவனது எல்லைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தி அவன் தளபதிகளில் ஒருவனை சிறைப்பிடித்து வந்தது கோழையின் செயலா? சீறினான் உதயஞ்சேரல். ஒற்றறிந்து இருள் போர்த்தி பம்மி பதுங்கி நீங்கள் நடத்திய தாக்குதலுக்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த செயலுக்கான குணம் கோழையினுடையது. ஒற்றறிவதோ இருள் போர்த்தி நகர்வதோ பதுங்கி பாய்வதோ போரின் பகுதி என்று நீங்கள் அறியாதவர் அல்ல. பாரியினுடனான நட்பு போர் நெறியை மறந்தவராக உங்களை மாற்றியுள்ளது. நெறிகளையும் மரபுகளையும் அறியாதவர்களின் பட்டியலில் என்னை சேர்க்கும் அளவுக்கு போருக்கான மனநிலையில் மூழ்கிவிட்டீர்கள். உங்களின் நோக்கம் அதுவென்றால் உங்களுக்கு உதவ நான் ஒரு வழிமுறை சொல்கிறேன். கேட்கிறீர்களா? பெரும் புலவரே, உங்களால் எங்களுக்கு உதவ முடியாது. எங்களுக்கு உதவுவதாக நீங்கள் எது செய்தாலும் அதற்கு பின்னால் இருப்பது எதிரிகளின் எதிரியான பாரியின் நலனே அப்படின்னு சொல்றாரு குலசேகர பாண்டியன். கபிலர் வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இதைத்தானே நான் சொன்னேன். போருக்கான மனநிலைக்குள் முழுமுற்றாக மூழ்கிவிட்டீர்கள். இனி குருதி பிசையாமல் உங்களால் உணவருந்த முடியாது. சொற்களின் கூர்மை நுனி மூக்கை குத்தி இழுத்தது. உயர்த்திய குரலோடு உதயஞ்சேரல் கேட்கிறான், சரி சொல்லுங்கள், எங்களுக்கு உதவ என்ன சொல்ல போகிறீர்கள்? பாரி மலை விட்டு கீழிறங்கி போரிட வேண்டும். அதனால் தானே நீலனை சிறைப்பிடித்து வந்துள்ளீர்கள். அவையில் அமைதி நீடிக்குது. கபிலர் தொடர்றாரு, நீலனை தூக்கி வந்தால் கூட அவன் உடனடியாக போர் தொடுக்க மாட்டான். சற்று காலம் தாழ்த்துவான். உங்களின் அவசரம் கருதி சொல்கிறேன். நீலனை விடுவித்து விடுங்கள். என்னை சிறையிலிடுங்கள். இந்த கணமே போரை தொடங்குவான் பாரி. கூடாரம் அதிர்வது போல சிரிக்கிறாரு குலசேகர பாண்டியன். பெரும் புலவரே, இதைத்தானே நான் முதலிலேயே சொன்னேன். எங்களுக்கு உதவுவதாக நீங்கள் எது செய்தாலும் அதற்கு பின்னால் இருப்பது எங்கள் எதிரியான பாரியின் நலனே. கபிலர் கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாரு. தமிழ் நிலத்தின் பெரும்புலவரை மூவேந்தர்கள் சிறைப்பிடித்தனர் என்ற அவப்பெயர் எங்களுக்கு நேர வேண்டும். ஆனால் அவரை மீட்க போரிட்டு உயிரிட்டு நீத்தான் பாரி என புலவர் குடிகள் காலம் காலமாக அவனை போற்ற வேண்டும். அதுதானே உங்களின் நோக்கம்? கபிலர் சொல்றாரு, நீங்கள் விரும்பும் போர்க்களத்துக்கு பாரியை உடனடியாக வர வைக்கும் வழியைத்தான் நான் கூறினேன். அதில் துளியும் மிக இல்லை. ஆனால் இந்த செயலில் என்பால் அவனுக்கு இருக்கும் அன்பு உங்களுக்கு புலப்படவில்லை. அவன் அடைய போகும் புகழ் மட்டுமே உங்களின் கண்களுக்கு தெரிகிறது. இதை பற்றித்தான் பேச நினைக்கிறேன். இன்னும் பேச என்ன இருக்கிறது? இருக்கிறது. உங்களது போர் அவன் கொண்டுள்ள பொருளுக்கானதன்று, அவன் பெற்றுள்ள புகழுக்கானது. ஒருவனின் செல்வத்தை கவர்ந்திட போரிட்டால் அந்த போரில் வெற்றி தோல்வி உண்டு. ஆனால் ஒருவனின் புகழை எதிர்த்து இன்னொருவனால் போரிடவே முடியாது. நீரை பாறை கொண்டு நசுக்க முடியாது. குலசேகர பாண்டியன் உயர்த்திய குரலோடு சொல்றாரு.
இந்த போரில் நாங்கள் வெல்வதை தடுக்க யாராலும் முடியாது. ஆனாலும் போர் தொடங்கும் முன்பே ஒருவரை நாங்கள் இழந்து விட்டோம். அதுதான் எங்களுக்கு ஆறா துயரை ஏற்படுத்துகிறது. யாரை? உங்களைத்தான். தமிழ் நிலத்தின் பெரும்புலவர், மூவேந்தர்களின் அவைகளையும் பாட்டால் பொலிவுறச் செய்த பேரறிஞர் இன்று எங்களின் எதிரியோடு போய் நிற்கிறேன். அவன் உங்களின் தமிழால் எங்களை சீண்டுகிறான். உங்களின் புலமை கொண்டு நம் நட்பை தகர்க்கிறான். தயவு கூர்ந்து உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அந்த கோழையை உங்களின் மேலாடையை விட்டு வெளியில் வந்து பேசச் சொல்லுங்கள். பாரியுடனான நட்பும் வேந்தர்களுடனான நட்பும் ஒரே நேரத்தில் இகழ்ச்சிக்குள்ளானது. எனது புலமையும் எனது தோழமையும் எத்தனையோ முறை சீண்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் தனி மனிதனாக நான் இப்போது சீண்டப்படுகிறேன் அப்படின்னு கபிலர் அடுத்த வார்த்தையை உச்சரிக்கும் முன்னாலேயே சட்டென இடைமறிக்கிறாரு முசுகுந்தர். இதற்கு மேல் பேசிக் கொண்டிருப்பது பொருளற்றது. சிறை பிடிக்கப்பட்டவனை மீட்க துணிவிருந்தால் போரிட்டு மீட்டு கொள்ளச் சொல்லுங்கள் அப்படின்னு பேச்ச நிறுத்துறாரு. அவையில் சட்டென அமைதி திரும்புது. தலை அசைத்தபடி சரி அப்படின்னு சொன்ன கபிலர், போரிட்டு மீட்பான் பாரி. ஆனால் போர் முடியும் வரை சிறைபிடிக்கப்பட்டவனை பாதுகாக்கும் அறத்திலிருந்து நீங்கள் நழுவ மாட்டீர்கள் என நம்புகிறேன். அவனுக்கு உணவும் நீரும் அளிப்போம், மருந்தளிக்க மாட்டோம். தாக்குண்ட காயத்தால் அவன் மரணம் எய்துவானே ஆனால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்றாரு முசுகுந்தர். உணவும் நீரும் அழியுங்கள், அது போதும் அப்படின்னு சொல்றாரு கபிலர். சரி, அப்படி என்றால் போரின் விதிகளை வரையறுத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறான் உதயஞ்சேரல். போரின் விதிகளை போரிடுபவரிடம் தானே நீங்கள் பேச வேண்டும். நான் போரிடுபவன் அல்லன், போரிடப் போகிறவனுக்கு நண்பன். அப்படி என்றால் நாளை காலை போர் விதிகளை முடிவு செய்வதற்கான மனிதரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு குலசேகர பாண்டியன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவை நீங்கிறாரு கபிலர். அவரை பொறுத்தவரை வந்த வேலை எல்லா வகையிலும் சிறப்பா முடிஞ்சது. நீலனுக்கு அவர் போத்திய போர்வை பருத்தி நூலால் நெய்யப்பட்டது மட்டுமல்ல, பருத்தி நூலோடு சேர்த்து மூலிகை நார்களால் பின்னப்பட்டது. எல்லா வகையான மருத்துவ பொடிகளும் அதன் மீது போர்த்தி மேவப்பட்டிருந்தது. அதை மேலே போர்த்தியவுடன் குருதி கசிவுகள் உடனே நிற்கும். காயங்கள் விரைவில் குணமாகும். புத்துணர்ச்சியும் ஆற்றலும் பிறக்கும். ஒருவேளை அவனுக்கு உண்ண கொடுக்கும் உணவில் நஞ்சு இருந்தாலும் நஞ்சு முறியாகவும் அது செயல்படும். முரியநாசான் கொடுத்தனுப்பிய மருத்துவ ஆடை அது. அதன் கீழ் விளிம்பில் சற்றே பெரிதான சரடு போன்ற ஒன்று உண்டு. அது தராக்கொடியும் செவ்வகத்தி வேரும். ஒருவேளை இரும்பு தூணில் அவன் கட்டப்பட்டிருந்தால் அந்த கொடியின் பால் பட்டு இரும்பு உருகும். அதை போலவே குறுங்காது முயலின் குருதியில் ஊறிய நரம்புகள் போர்வைக்குள் இருக்கின்றன. கையில் கிடைக்கும் சிறு தடியை கொண்டு கூட வில்லை செய்ய அது பயன்படும். மருந்து, ஆயுதம் ஆகிய அனைத்தும் கொண்டதாக இருந்தது அந்த போர்வை. நீலனுக்கு தேவையான அனைத்தும் அவனுக்கு தரப்பட்டு விட்டன. கபிலர் நிறைவோடு படை நீங்கி வெளியேறாரு. நாகக்கரட்டில் ஏறும்போதே இரவாயிருச்சு. அவரின் வரவுக்காக 6ஆம் குகையில் பாரி, தேக்கன், முடியன், காலம்பன், கூழையன், வாரிக்கையன், முரியன் ஆசான் எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. கபிலர் வந்தவுடனே முரியன் ஆசான் எண்ணற்ற கேள்விகளை கேட்கிறாரு. நீலனின் ஒவ்வொரு காயத்தை பத்தியும் விளக்குறாரு கபிலர். முரியன் ஆசான் சொன்னது போலத்தான் நீலனின் உடல் முழுவதும் விரல்களால தொட்டு பார்த்தாரு. எந்தெந்த இடத்திலெல்லாம் நீலன் வலி மிகுதியை உணர்ந்தான், எந்தெந்த இடத்திலெல்லாம் உணர்வற்று இருந்தான் அப்படின்றதெல்லாம் துல்லியமா கேட்கிறாரு. அவன் எந்தெந்த வடிவில் கை கால்களை நீட்டி மடக்கி உட்கார்ந்திருந்தான் அப்படின்னு கேட்கிறாரு. வலது கால் தொடையில் தான் ஈட்டி இறங்கிய பெருங்காயம் இருப்பத சொல்றாரு கபிலர். தொடைப்பகுதியில் தான் போர்வை சுருண்டும் மடங்கியும் அதிக நேரம் குவிந்து கிடக்கும். எனவே விரைவில் குணமடைந்து விடும் அப்படின்னு சொல்றாரு முரியனாசான். முரியனாசானின் வேலை முடியும் வரை மற்றவர்கள் காத்துட்டு இருந்தாங்க. அவர் குகை விட்டு வெளியேறிய உடனே வேந்தர்களோடு நடந்த பேச்சுவார்த்தையை பற்றி சொல்றாரு கபிலர். அனைவரும் கவனமா கேட்டுட்டு இருந்தாங்க. போர் விதிகளை பற்றி பேச பொருத்தமானவரை அழைத்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததா கபிலர் சொல்றாரு. சிறிது நேர சிந்தனைக்கு பின்னால முடியன் சொன்னான், அப்படி என்றால் நாளை கபிலரோடு தேக்கன் செல்லட்டும். எல்லாரும் சரி என்பது போல தலையசைத்த போது பாரி சொல்றான், தேக்கன் வேண்டாம். சற்றே வியப்போடு பாக்குறாங்க. கபிலரோடு வாரிக்கையன் செல்லட்டும். அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடிஎல் விளாக்ஸ் விடிஎல். நன்றி, வணக்கம்.